சின்ன பசங்களால் இன்டர்நெட்ல பண்ணப்பட்ட மிகப்பெரிய குற்றங்கள். 2012 யூஎஸ்ஐ சேர்ந்த எரிக்கின்ற 15 வயசு பையன் யூஜி நாசின்ற ஒரு ஆன்லைன் ஹேக்கர் குரூப்போட கம்யூனிட்டியில ஒரு மெம்பரா ஜாயின் பண்றான். ஆனா சேர்ந்தவன் சும்மா இல்லாம 15 வயசுலேயே ஹேக்கிங் கத்துக்கிட்டு பல பெரிய கம்பெனிஸோட வெப்சைட்டை ஹேக் பண்றது, பிரைவேட் இன்ஃபர்மேஷனை லீக் பண்றதுன்னு பெரிய வேலைலாம் பண்ணிட்டு இருந்தான். சில வெப்சைட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணியே விட்டுட்டான். FBI டைரக்டா இன்வால்வ் ஆகி இவனோட அட்ரஸை ட்ராக் பண்ணி இவனை 7 வருஷத்துக்கு இன்டர்நெட் பக்கமே வரக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ எரிக் யூஎஸோட கவர்மெண்ட் சைபர் செக்யூரிட்டியில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு எதிராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 2020 அப்போ எலிஸ்ன்ற 15 வயசு பையன் அவனோட இன்னொரு ஆன்லைன் ஹேக்கர் ஃப்ரெண்ட் மூலியமா சிம் ஸ்வாப்பிங்ன்ற ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி ஒரு பெரிய பிசினஸ் மேன் கிட்ட இருந்து $24 மில்லியன் வர்த்தான கிரிப்டோ கரன்சி ஆட்டையை போட்டிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி பையனை எப்படியோ பிடிச்சிட்டாங்க அண்ட் $22 மில்லியன் திரும்ப வாங்கவும் செஞ்சுட்டாங்க. ஆனா மைனரா இருந்ததுனால அரெஸ்ட் பண்ண முடியல. இப்போ இவரும் சைபர் செக்யூரிட்டி டீம்ல ஹேக்கரா தான் இருக்காரு. இயர் 2000 அப்போ கனடாவை சேர்ந்த மைக்கேல்ன்ற அதே 15 வயசான இந்த பையன் யாஹூ, அமேசான், ஈபே மாதிரியான பெரிய பெரிய வெப்சைட்ஸ் மேலே DDoS அட்டாக் பண்ணி வெப்சைட்டையே கிராஷ் பண்ணிட்டான். கனடியன் போலீஸ் நேஷனல் லெவல் மேன் ஹண்ட் பண்ணி இவனை ஒரு கண்ட்ரி முழுசா தேடி தான் கண்டே பிடிச்சாங்க. அப்போல்லாம் டெக்னாலஜின்ற ஒரு விஷயம்லாம் பெருசா வளரவே இல்லை. தலைவன் அப்பவே எப்படி இருந்திருக்கான் பார்த்துக்கோங்க. ஆனா இப்போ இவர் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டா நல்ல பையனா இருக்காரு.